ஆண்டு காலமாக காத்திருந்த நிலவு பயணம் ஒரு வழியாக மீண்டும் தொடங்கியுள்ளது. சுமார் 53 ஆண்டுகளுக்கு பிறகு நிலவை சுற்றி வந்து வரலாறு படைத்துள்ள ஆர்டெமிஸ் 2 விண்கலத்தின் 4 விண்வெளி வீரர்கள் தங்களது சாதனையை முடித்துக்கொண்டு பாதுகாப்பாக தாயகம் திரும்பியுள்ளனர். சனிக்கிழமை அன்று ஹியூஸ்டனில் உள்ள எலிங்டன் விண்வெளி தளத்திற்கு வந்தடைந்த விண்வெளி வீரர்களுக்கு நூற்றுக்கணக்கான நாசா ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சாண்டியாகோ கடற்கரை ஓரம் விண்கலம் தரையிறங்கிய மறுநாளே வீரர்கள் தங்களது குடும்பத்தினரை சந்தித்துவிட்டு மேடை ஏறினர். இந்த விழாவில் நாசா நிர்வாகி ஜாரட் ஐசக்மேன், விண்வெளி மைய இயக்குநர்கள், ஏவுதள இயக்குநர், ஓரியன் விண்கல மேலாளர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற விண்வெளி வீரர்கள் என பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். 53 ஆண்டுகால இடைவேளைக்கு பிறகு நிலவு பயணம் மீண்டும் தொடர்கிறது என்று ஐசக்மேன் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். சரியாக அப்போலோ 13 விண்கலம் ஏவப்பட்ட 56வது ஆண்டு நிறைவு நாளில் இந்த வீரர்கள் ஹியூஸ்டன் திரும்பியது அனைவரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது. குழுவின் கமாண்டர் ரீட் வைஸ்மேன், இந்த பயணம் எளிதானதாக இருக்கவில்லை என்றும் விண்வெளியில் இருக்கும்போது தனது குடும்பத்தினர் மற்றும் பூமியின் அருமையை அதிகம் உணர்ந்ததாக தெரிவித்தார். வீரர் விக்டர் க்ளோவர் தனது குடும்பத்தினருக்கும் மக்களுக்கும் தனது அன்பை தெரிவித்தார். கிறிஸ்டினா கோச் பேசுகையில், விண்வெளியின் அடர்ந்த இருளில் பூமி ஒரு பாதுகாப்பான படகு போல காட்சியளித்ததாக குறிப்பிட்டார். கனடாவைச் சேர்ந்த ஜெரமி ஹேன்சன் பலமுறை தள்ளிப்போன இந்த திட்டத்தை வெற்றிகரமாக முடிக்க உதவிய தொழில்நுட்ப குழுவினரின் தைரியத்தை பாராட்டினார். கனடா விண்வெளி முகமையின் தலைவர் லிசா கேம்பல் நேரில் வந்து ஜெரமி ஹேன்சனை வாழ்த்தினார். சுமார் 10 நாட்கள் நீடித்த இந்த பயணத்தில் வீரர்கள் பூமியிலிருந்து சுமார் 4,06,771 கிலோமீட்டர் தொலைவு வரை சென்று இதற்கு முன்பு அப்போலோ 13 படைத்த சாதனையை முறியடித்துள்ளனர். நிலவின் மறுபக்கத்தை மனித கண்களால் நேரடியாக கண்டதுடன் நிலவின் பின்னால் பூமி மறைவது போன்ற எர்த்செட் என்ற புகைப்படத்தையும் இவர்கள் பதிவு செய்துள்ளனர். பயணத்தின் போது விண்கலத்தின் கழிவறையில் ஏற்பட்ட சில தொழில்நுட்ப கோளாறுகளையும் வீரர்கள் சமாளிக்க வேண்டியிருந்தது. இதனை அடுத்த முறை சரி செய்வதாக நாசா உறுதியளித்துள்ளது. கடந்த ஆண்டு மறைந்த விண்வெளி வீரர் ஜிம் லொவல் முன்னரே பதிவு செய்த வாழ்த்து செய்தியும் வீரர்களுக்கு ஒலிக்கப்பட்டது. 1972ஆம் ஆண்டு அப்போலோ 17 திட்டத்திற்கு பிறகு நிலவுக்கு சென்ற முதல் குழு இதுவாகும். இதன் தொடர்ச்சியாக அடுத்த ஆண்டு ஆர்டெமிஸ் 3 விண்கல இணைப்பு சோதனையும், 2028 நிலவின் தென் துருவத்தில் மனிதர்களை தரையிறக்கும் ஆர்டெமிஸ் 4 திட்டமும் செயல்படுத்தப்பட உள்ளது.